யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பல மடங்கு 1000 மடங்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன், கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நேரம் டைம் ஆயிடுச்சு. ஆமோஸ், பழைய ஏற்பட்ட ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. நான் வாசிக்கிற நேரம் இல்லாதனால ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிழ்க்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பாண்டு சொன்னது கர்த்தரை தேடுங்கள். சொல்ல பக்கத்துல கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ தேடுறோம். இங்க கவனிங்க, ஒரு வேலை வேணும்னு போது 1000 இன்டர்வியூ 1000 கம்பெனியை தேடுறோம். கரெக்டா? இதை பார்க்கணும். வேலை இல்லைன்னு எத்தனை கம்பெனி ஏறி இறங்குறோம். வாலிபர்கள், நீங்க படிச்ச வாலிபர்கள், நீங்க வேலை இல்லாத இருக்கிறவங்களா 1000 கம்பெனியை ஏறி இறங்குறோம். நைட்டு பார்க்கறதுல, வெயில் பார்க்கறதுல அந்த கர்த்தரை தேடுறோம். 8 மணிக்கு இன்டர்வியூனா வெடிக்காலம் 4 மணிக்கு இருந்து போறோம். 40 நாள் தொடர்ந்து போனா 40 கம்பெனி ஏறி இறங்குறோம். வேலை கிடைக்கணும் சோர்ந்து போகாமல் ஓடுறோம். ஆனா கர்த்தரை தேடுகிறதுக்கு நம்ம ஓடுறோமா? இல்ல. ஆண்டவரை தேடுகிறதுக்கு நேரத்தில் இன்டர்வியூ 8 மணிக்கு எத்தனை மணிக்கு உட்கார்ந்து இருக்கீங்க பிரதர்? அனுபவம் இருக்குன்னு சொல்றேன். நான் போயிருக்கிறேன். ஆனா சொல்றேன், நான் எத்தனை மணிக்கு 8 மணிக்கு இன்டர்வியூனா 7 மணிக்கு உட்காரோம். ஒரு ஹல்லேலூயா. ஆனா இப்ப சமீபத்துல நான் 8 மணிக்கு இன்டர்வியூனா 9 மணிக்கு போயிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று. ஒரு ஹல்லேலூயா. அந்த சித்தமானா கிடைக்கல சொல்றேன். நமக்கு ஒரு வேலைக்காக 1 மணி நேரம் முன்னாடி காத்திருக்கிறோம். சிம்பிளா சொல்றேன். இல்ல எத்தனை பேர் ட்ரெயின்ல போயிருக்கீங்க? ட்ரெயின்ல எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஒரு ஆமென். பிரதர் எல்லாம் போவோம். நாங்க அங்க ட்ரெயின்ல மீட் பண்ணோம். 8:40க்கு கருடாத்திரி வரும். எத்தனை மணிக்கு போய் நிற்போம்? நீங்க டைம் போட சொல்லி எத்தனை மணிக்கு நிற்போம்? half an hour முன்னாடி, 10 நிமிஷம் முன்னாடி, 20 நிமிஷம் முன்னாடி, சில 1 மணி நேரம், புதுசா 1 மணி நேரம் முன்னாடி போய் ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கிறோம். வர வரைக்கும் அதை பார்த்துட்டே இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? சர்ச்சைக்கு வர்றதுக்கு மட்டும் கேட்கணும் இல்ல. ட்ரெயினை ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக போகும்போது ட்ரெயினுக்காக 1 மணி நேரம் முன்னாடி போய் காத்துட்டு இருக்கிறோமா? இன்னும் ஃபிளைட்ல போனவங்க தெரியும். போர்டிங்க்கு முன்னாடி 1 hour முன்னாடி போனோம். இல்ல அலோவ் பண்ண மாட்டான். 1 மணி நேரம் முன்னாடி போய் காத்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு நேரம் டிராவல் பண்ண மிச்சம் பண்ண ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கிறோம். 1 hour டிராவலுக்கே, லோக்கல் போறதுக்கு, இந்தியாவுக்குள்ள போறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி போர்டிங் முன்னாடி போய் நம்ம காத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம ஒரு நாளாவது முன்னாடி வந்து காத்திருக்கிறோமா? அவரை காத்திருக்கிறோம். இங்க உட்காரைய கொஞ்ச நேரம் நாங்க வரும்போது ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தரை தேடுகிறது. ஒரு ஆமென். அவர் தெரியுங்க 7 மணிக்கு ஷார்ப்பா வருவார். ஹல்லேலூயா. சோதரம் ஆமென். ஆண்டவரை தேடும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு பாரம், வாஞ்சி, தாகம் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஓடுகிறேன், ஆண்டவரை தேடி ஓடி வருகிறேன். நம்ம எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வரணும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ட்ரெயினுக்கு போகும்போது அப்ப நமக்கு வேலை இல்லையா? அப்ப இருக்க நமக்கு மற்ற காரியங்கள் இல்லையா? நம்ம ட்ரெயினுக்கு வரும்போது அந்த டைமுக்கு நம்ம வரணும் போது அப்ப நமக்கு வேலை எதுவுமே இல்லையா? நம்ம ஓடுறதெல்லாம் முன்னாடி ஓடுறல, முன்னாடி ஓடி போய் நிற்கிற எல்லாவற்றையும் நேரத்து நைட்லேயே பிளான் பண்ணி வைப்பாங்க அம்மாக்காரங்கெல்லாம். என்ன பண்ண ஏது பண்ண எல்லாமே ட்ரெஸ்ஸை நைட்லேயே பேக்கிங், என்ன பண்ண எல்லாமே நைட் பண்ணிட்டு காலையில எழுந்த உடனே குளிச்சு டைமுக்கு முன்னாடி ஓடுவோம். ஆண்டவருக்கு வரத்துக்கு ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? அப்படி ஏன் திட்டமிடுறதில்லை? ஏன் கர்த்தரை தேடுகிறது நமக்கு உண்மை இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறோம். உண்மையாக கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் வெகு குறைவா இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்ற சில விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சில நேரத்தில் ஆதாயத்துக்காக கர்த்தரை தேடுறோம், சில நேரத்தில் சுகத்துக்காக கர்த்தரை தேடுறோம், சில நேரத்தில் பணத்துக்காக கர்த்தரை தேடுறோம், சில நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடுறோம். தவறு இல்லை. ஆனா அதே நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதுவே நிரந்தரமாக கூடாது. கர்த்தரை நம்ம எப்பொழுதும் எக்காலத்திலும் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையாய் தேடணும். அம்மா என் ஆண்டவர் எதுக்காக நான் தேட தெரியுமா? கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் சின்ன சின்ன சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, அவளுக்காக நான் தேடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, நம்ம ஆண்டவரை உண்மையாய் இன்னைக்கு நீங்க தேடும் பொழுது நீங்க உங்கள் வாழ்க்கை வேற விதமாய் வித்தியாசத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறதுனா என்ன? நான்
இன்னைக்கு சொல்ற கர்த்தரை தேடுறதுன்னா என்ன? வாழ்வில் கர்த்தரை ஏற்றுக்கொள்வது. அம்மா பேசணும் பண்ணணும். கர்த்தரை தேடுறதுன்னா என்ன? வாழ்வில் கர்த்தரை நான் சொல்றேன், நீங்க கவனிக்கணும். கர்த்தரை தேடுறதுன்னு நம்ம நினைச்சிட்டோம், ஏதோ ஒன்று நினைச்சிட்டோம். ஆனா கர்த்தரை தேடுறது வாழ்வில் கர்த்தரை ஏற்றுக்கொள்வது. அல்லேலூயா. மன திரும்புறது, அதை தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, பாவத்திற்கு விலகுறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, தேவனுக்கு கீழ்ப்படிவது, இதுதான் கர்த்தரை தேடுறது. சும்மா ஏதோ தேவைக்காக போயிட்டு நம்ம ஜெபம் பண்றேன், இல்ல தேவைக்காக போயிட்டு காணிக்கை போடுறேன், இல்ல ஏதோ ஒன்று நான் பண்றேன், சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், இது கர்த்தரை தேடுறது இல்ல. வாழ்க்கையில உன் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? சில சர்ச்சையில நான் கேள்விப்படுவேன், சர்ச்சு மெம்பர் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்க மெம்பர் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, காணிக்கையோ இல்ல மாத சொந்தவோ வேற ஒரு ஆளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இது கர்த்தரை தேடுதா? அந்த அமௌண்ட் அவங்க சேர்த்துச்சுன்னா போதுமா? அல்லேலூயா. இதுக்காக அவரோட பிச்சை எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? ஒரு ஆமென். ஆனா இந்த பாஸ்டர் அங்கேயே எடுத்துக் கொள்வார். ஓ, பணம் வந்துச்சு, நம்ம ஃபேமிலி நம்ம மெம்பர் தான். என்னங்க மெம்பர் இங்க வெங்காயம். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடாம கர்த்தருக்கு நேரத்தை நீங்க கொடுக்குறீங்களா? பணத்தை நீ கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால நீ பெரிய கர்த்தரை தேடுற மாதிரி ஆயிடாது. நீ ஒப்புரு ஆயிட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறது உன் உள்ளத்தை கேட்கிறார், உன் பணத்தை அல்ல. உள்ளத்தை உண்மையாய் கர்த்தரை தேடணும். எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அந்த ஜனங்களை எல்லாம் கர்த்தரை தேடுறாரு. இன்னைக்கு அப்படி இருக்கிறவா என்னை நானே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறேன், உங்களை நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். எதற்காக நான் சபைக்கு வரேன்? அல்லேலூயா. ஆமென். வந்து அவரு அந்த மொழி, அந்த கல்யாணத்துக்கு போன மொழி கொடுப்பாங்க, மொழி பணம். அதை வர முடியாத மொழிக்கு அவர் சேர்ந்துச்சுன்னா அவருக்கு பரவாயில்ல. அப்ப நீ வந்தே வரலையா, மொழி சேர்ந்துச்சு போதும் அப்படின்ற மாதிரி கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ கொடுக்கிற கவலை முக்கியம் இல்லை. நீ ஏதோ ஒரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு சேர்ந்து ஆண்டவரை தேடுறதில்ல. ஆண்டவரை தேடுகிறது உனக்குள்ள உள்ளத்திலிருந்து உண்மையாய் கர்த்தரை தேடணும். நீ தேவனை பார்க்க வரணுமா, ஓடி வரணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரை தேடுறது. கர்த்தரை தேடுவதனால நமக்கு என்ன பலன்? நான் சொல்றேன், கர்த்தரை உண்மையாய் தேடுவதனால என்ன பலன்? கர்த்தரை தேடுவதனால இதுதான் நம்ம வெற்றியின் ரகசியம். உன் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒரே ரகசியம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை தேடினா போதும். ஒன்றும் பண்ணாதீங்க, ஆண்டவரை தேடின வாழ்க்கை வெற்றியை அடையும். அதெல்லாம் ரகசியமே. அந்த ரகசியத்தை விட்டு எல்லாமே தேடுறோம். அல்லேலூயா. கரெக்டா? எல்லாமே தேடுறோம். கோயிலுக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு முன்னாடி போயிட்டு 2 நிமிஷம் ஜெபம் பண்றதுனால நீ கர்த்தரை தேடுதா? இல்ல. சில சபைகள் பார்க்கிறோம். நான் அதுதான் ரொம்ப கோபமாவும் சொல்றேன், கண்டிச்சு சொல்றேன், அன்பாவும் சொல்றேன், அக்கறையாவும் சொல்றேன், வேண்டுதலோடு சொல்றேன். நேரத்துக்கு சபைக்கு நேரத்துக்கு சில சபைகள் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது சிலர் வருவாங்க, ஸ்டார்டிங் ஜெபம். சிலர் பாடும்போது வருவாங்க, சிலர் ஆராதனை செய்யும் போது வருவாங்க, சிலர் பிரசங்கத்தில் வருவாங்க. வீட்டிலேயே நினைச்சிருப்பாங்க, நீ பிரசங்க தான் அவரு போட்டு அரைச்சிட்டு பாரு, போகலாம் பிரசங்கத்துக்கு. வராமே. சிலர் என்ன நினைப்பாங்க, முடிக்கணும் கொஞ்சம் கடைசியில போயிட்டு கன்க்ளூஷன் கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம். வராமே. அல்லேலூயா. சிலர் முடிச்சுட்டு பரவாயில்ல, கடைசியா காணிக்கை வைப்பாங்க. காணிக்கை எப்படியாவது காணிக்கை போயிடுவோம். அதனால இயேசு நாமத்துக்கு காணிக்கை எடுக்கிறது. அல்லேலூயா. அந்த எண்ணமே வரக்கூடாது. காணிக்கையில சிலர் கலந்துக்கிறது. இது கர்த்தரை தேடுறது இல்லாமா? 7 மணிக்கு ஆராதனையா 6:55க்கு நீங்க உள்ள இருக்கணும். இதுதான் உண்மையான ஆண்டவரை தேடுறது. எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்தை. இந்த விஷயத்துல என் வீட்டுல நான் சண்டை போடுவேன் எப்பவுமே. இப்ப 15 வருஷமா வயசு. ஆண்டவருக்கு உண்மையாய் நேரத்துக்குள்ள போனோம். அதுதான் உண்மையா ஆண்டவரை தேடுறதமா. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்களே, இது கர்த்தர் தந்த தயவு கிருபை. அதனால வாழ்நாளெல்லாம் கர்த்தரை நம்ம உண்மையா தேடணும். கர்த்தரை தேடுவதுதான் என் வாழ்க்கை வெற்றியின் ரகசியம். கர்த்தரை தேடுறதுனால எனக்கு ஒரு சமாதானத்துக்கான அஸ்திபாரம். என் குடும்பத்துல சமாதானமே இல்லை, நான் வேலை செய்கிற இடத்துல சமாதானமே இல்லை, என் ஊழியத்துல சமாதானம் இல்லைன்றீங்களா? அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கணும் உண்மையா கர்த்தரை தேடுங்க. நான் சொல்லல, எங்க சமாதானம் குடும்பத்தை குறையுதுன்னா நீங்க கர்த்தரை உண்மையா தேடி யாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லேலூயா. முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அன்னைக்கு கர்த்தரை தேடுவேன். விஜய் சிஸ்டர் சொன்னாங்க கடந்த நாட்களில், அந்த அம்மா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடும் போது, உன் கோடி ரூபா கொடுத்தா நான் வரமாட்டேன், இப்பெல்லாம் ஆண்டவரை தேடுவேன். இது இப்ப கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தரை தேடுறது, இதுதான் சமாதானம் உண்டாகும். எனக்கு கோடி ரூபாய் வந்தா முக்கியம் கிடையாது. அன்றைக்கு ஆண்டவரை தேடுற இடத்தை
அவருக்கு நான் கொடுப்பேன். நீங்க 3000 கொடுத்து பிசாசு சும்மா இது பண்ணிட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் 3000 வாங்க போவேன். நான் கர்த்தரை தேடி நான் 30 லட்சம் 30 கோடி கர்த்தர் கொடுப்பாங்க. ஒருங்கிற தெய்வம் நம்ம வாசிக்க போறோம். அவர் எப்படிப்பட்ட தெய்வம்ட்டு கர்த்தரை தேடுவதனால நமக்கு என்ன பலன் இருக்கிறது? மனுஷனுடைய தயவை காண முடியும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை உண்மையா தேடினீங்கன்னா அவங்க உன்னை எது சொல்லி பார்க்கறவங்க நான் இவரை குலைச்சு தந்துவேன். உங்ககிட்ட அன்பா பேசுவோம். அல்லேலூயா. பக்கத்துல எப்ப பார்த்தாலும் சட்டை போட்டுருக்கிறேன்னா நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா நீங்க நடந்து கொண்ட நடத்தை பார்த்தாவன் உங்ககிட்ட தயவாய் அன்பா பேசுவான். அல்லேலூயா. மனுஷனுடைய தயவில் அன்பை நீங்க அன்பை காண முடியும். கர்த்தரை தேடுவதனால கர்த்தருடைய இரக்கத்தை காண முடியும். நான் சொன்னல அந்த கதஸ்தாபனத்துல வருஷத்துக்கு ஒரு முறை தேவதூதன் கலக்குவான். 38 வருஷமா ஒரு மனுஷன் இருக்கிறான், கர்த்தரை தேடிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கை மாறணும். கர்த்தரை அன்றைக்கு வந்தார். அவன் தேடும்போது 38 வருஷமா நடக்காதது அவன் வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் 38 வருஷம் வாழ்க்கையில நடக்காத காரியங்கள் இந்த நொடி பொழுதுல கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதனால அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். ஆமென். அல்லேலூயா. நான் வரங்க சர்ச்சுக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியலங்க. அவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது அந்த வாசற்படிக்குள்ள நீங்கள் காலடி வைக்கும் போது ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணரணும். தேவன் அசைவாடுகிறதை நீங்கள் காணணுமா? இதுதான் தேவனுடைய பிரசன்னம். இதுதான் ஆலயம். தேவ ஆலயத்தில் தேவன் எழுந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. இது ஒரு புதிய ஏதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெடஸ்டாலை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அநேகர் சொல்லி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்கள் காலடி வைக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது அந்த கால வல்லமை ஈரல் மாந்திரகம் வெள்ளி சூரிய செய்வனை கட்டுகள் வியாதி எல்லாம் வெளியே போகும். அல்லேலூயா. அந்த பிரசன்னமாக இந்த தேவனுக்குள்ள வரும்போதே நீங்கள் உணரணும். நான் எப்ப தெரியுமா? உண்மையாய் கர்த்தர் தேடி ஓடி வந்தீங்கன்னா காலடி உள்ள வைக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். எனக்கு உள்ள வந்தாலும் ஒண்ணு தெரியல, ஜெபமானாலும் ஒண்ணு தெரியல, ஆராதனை பண்ணாலும் ஒண்ணு தெரியல, ஆனாலும் ஒண்ணு தெரியல, யோகி கத்தனாலும் ஒண்ணு தெரியல அப்படின்னீங்கன்னா தேவன் உண்மையா தேடல ஆகும். அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையாய் தேடினீங்கன்னா பக்தியா தேடினீங்கன்னா எப்படி சொல்றேன், ஒரு ஒரு மனவாட்டியை ஒரு மனவரன் காணும் போது ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது சொல்றேன் ஞாபகம் சொல்லிருக்கலாம். பொண்ணு பார்க்க அது ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்றாதீங்க. பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்போ பொண்ணுக்கு பயங்கரமா ஒரு ஏக்கம் இருக்கும். எப்படி இருப்பாரு எப்படி இருப்பாரு. இப்பெல்லாம் போனு போட்டோ எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல முழுதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் மாப்பிள்ளைய எப்படி இருக்கும் பயங்கரமா பல கனவுகளோடு போவாரு. அல்லேலூயா. பயங்கரமா ஒரு ட்ரீம் அதுல வரும். ஒரு ஏக்கத்தோடு போய் நிற்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏக்கத்தோட போய் நிற்பாங்க. நீங்க போகும்போது அப்ப பார்த்துட்டே இருப்பாங்க. எப்ப பார்க்க போறேன்னு பார்த்துட்டு போயிட்டு அர்த்தம் விட்டுருமா? இல்ல திரும்பி எப்ப போய் பார்க்க போறோம், எப்ப மீட் பண்ண போறோம். ஒரு உள்ள இருந்தே ஒண்ணு வருமா? ஒரு ஆமென். அல்லேலூயா. என்ன தெரியுமா? அதெல்லாம் அன்பு. என் கணவரை பார்க்க போறேன், என் மனைவியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அது இப்படி இருக்குதா? ஏன் கேட்கறீங்க? ஒரு ஆமென். அல்லேலூயா. இருக்குதா? இல்ல. காரணம் அதுதான். வாழ்க்கை மாறுது. நான் சொல்றேன், ஆண்டவரை அப்படிதான் எப்பொழுதுமே இருக்கணும். அவர் நமக்கு மனவாளர், நம்ம சபை மனவாட்டிகள். ஆண்டவரை பார்க்க வரும்போது அந்த ஒரு எண்ணத்தோடு ஒரு தாகத்தோடு ஒரு அன்போடு சபைக்கு ஓடி வரணுமா? எதை குறித்தும் வரக்கூடாது சபைக்கு. எனக்கு அநேக பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது, பண தேவைகள் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் இதுக்காக நான் சபைக்கு போல என் அன்பான ரட்சகரை இயேசுவினுடைய அன்பை பார்ப்பதற்காக என் தகப்பனை என்றைக்கு நான் பார்க்க போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரப்போகுது என்று ஒரு உள்ள உணர்வோடு சபைக்கு ஓடி வந்து அந்த வாசற்படியில் காலை வைக்கும் போதே அந்த பிரசன்னம் மூடும் போதே உன் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் நடந்துடும். இதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. உண்மையாக கர்த்தரை தேடுவாங்க. இதெல்லாம் நீ பலன்னு எல்லாமே கேட்க தேவையில்லை. கர்த்தரை ஏற்ற காலத்துல நேர்த்தியாக கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதால் பரிபூர்ண வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரை நீங்க உண்மையை தேட கற்றுக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை வெற்றி அடைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எல்லாமே செஞ்சு தோல்வி ஆயிடுச்சா? கர்த்தரை தேடுங்க உண்மையாக.
வாழ்க்கை வெற்றி. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண தெரியுமா? நேரா கர்த்தரை தேடுவோம். வேலை லீவ் விட்டா கர்த்தரை தேடுவோம். ஸ்கூல் லீவ் விட்டா கர்த்தரை தேடுவோம். கரெக்டா தூக்கத்தை டயர்ட் இல்லாம இருந்தா கர்த்தரை தேடுவோம். 5 மணிக்கு எழுந்துட்டா கர்த்தரை தேடுவோம். 7 மணிக்கு தூங்கிட்டா கர்த்தரை தேட மாட்டோம். நமக்கு என்ன தேவை சொன்னா கணக்குக்காக நம்ம கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தேடுறதுனா தெரியுமா? முடிஞ்சாலும் முடியலனாலும் வந்து ஆண்டவரை ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க. இதுதான் கர்த்தரை தேடுறதாமா. ஹல்லேலூயா. அவரை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபம் நம்ம முடிக்கலாம். நம்பர் 1, முதல்ல கர்த்தரை தேடுறதுன்னா நம்ம முதல்ல உபாகமம் 4வது அதிகாரம் 29வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். ஹல்லேலூயா. அப்ப நம்பர் 1, கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேடுங்கள். அறகுறையா கர்த்தரை தேடாதீங்க. ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் கேட்டுதான் போறோம். நிறைய இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் பிரச்சனை மாத்துவார். இதை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கல. இன்னைக்கு இது ஆண்டவர் சொல்ல இதை கேட்கணும். ஏன் தெரியுமா? இதுதான் சாவியே. ஒரு ஹல்லேலூயா. நான் சொல்லணுமா? கார் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், இல்ல வாங்கிட்டீங்க. அவ்வளவு பேர் காரே வந்துருச்சு. அந்த காரை ஓடணும் தானா? சொல்லு, தானே ஓடுமா? சொல்லு, ஓடுமா? ஓடாது. எப்படி ஓடும் காரை? காரை ஓடணும் என்ன பண்ணோம்? அந்த சின்னதா சாவி, சின்ன சாவி போட்டாதான் கார் ஓடும். சாவி போடாம என்ன பண்ணிட்டு உட்காந்துட்டு தள்ளிட்டே போயிட்டு இருக்கீங்களா? நீங்க நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஆண்டவருக்கு வந்துட்டு தள்ளிட்டு வியாதிக்கு தள்ளுறது, வியாதியா இருக்குது அப்ப தள்ளுறது, கடன் பிரச்சனையா இருக்குது தள்ளுறது, போராட்டமா இருக்குது தள்ளிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. காரை விட்டு இருக்குமா? அது உட்காந்து சாவி போட்டா ஆட்டோமேட்டிக் அது நம்ம திருப்பி போய் சக்கரமா சேர்த்துறோம். அவரே உங்களுக்குள்ள வந்துட்டாரு. சும்மா அந்த சாவியை போட்டு திரும்பிட்டுனா உன்னை எங்க கொண்டு போயிடுவாங்க. அதை தெரியாம நானே எல்லாம் சுமக்கிறேன், நான் பண்றேன், நான் கஷ்டப்படுறேன், தூக்கி தலைவாரி வச்சுட்டு எல்லாமே நான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சாவி தான் நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை தேடுற கீ. ஹல்லேலூயா. அந்த கீ தான், சாவி தான். காருக்கு சாவி இல்லாம கார் ஓடாது. அதே போல நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தரை தேடாம ஒரு வாழ்க்கையில எதுவும் ஓடாது. கர்த்தரை தேடினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடும், கார் ஓடும். எங்க போன நினைக்கிறேன் எங்க போகும். ஊட்டி போனமா போகும், கொடைக்கானல் போனமா போகும், சென்னைக்கு போனமா போகும். எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு காரு ஆட்டோமேட்டிக்கா போகும், போய் சேரும். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தரை தேடிட்டீங்கன்னா உனக்கு நினைக்க வேண்டியதான் நடக்கும். அதை தேடாம ஒவ்வொன்னா தேடுறது. ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்ற வெற்றி ரகசியம் தெரியுமா? கர்த்தரை தேடுறது. நீ ஆண்டவரை தேடிட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்ப எப்படி ஆண்டவரை தேடணும்னா உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோட அவரை தேடணும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் படிச்சீங்கன்னா தெரியும். அன்னாள் என்ற ஒரு மகள் இருந்தான். கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட 15-20 வருஷமா கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லை. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, நம்ம வில்லேஜ்ல வழக்கம் அதே மாதிரிதான். அந்த மாமியார் என்ன பண்ணாங்க, இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சாங்க. பெண்ணில்லான்னு சொல்ற அவளுக்கு மகனுக்கு இன்னொரு பையன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவளுக்கு குழந்தை, இவருக்கு குழந்தை இல்லை. வீட்டில் ஒரே ஒரு பிரச்சனை. இவங்க என்ன பண்ணாங்க, வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவதற்காக சீரோவிலே ஆண்டவரை பலி செலுத்துவதற்கு ஆண்டவரை பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க வருஷந்தோறும் என்ன பண்ணாங்க, பலி செலுத்துவதற்காக வழக்கமாக ஆலயத்துக்கு போவாங்க. போய் வருஷம் பலி செலுத்துவாங்க. எப்படி செலுத்துவாங்க? வருஷம் வழக்கமாக செலுத்து. ஒரு வருஷம் மிஸ் பண்ண மாட்டாங்க. நான் போன வருஷம் சொன்னல, சில வருஷம் வேளாங்கண்ணி வழக்கமாக போவாங்க, மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு வழக்கமா இருக்கும். பாத்தீங்களா? மிஸ் பண்ண மாட்டாங்க. வருஷத்துக்கு எப்படியாவது கந்து வழியாவது வாங்கிட்டு போறோம்னு போயிட்டு வந்துருவாங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, வருஷம் அதான் சொல்றேன், ஒண்ணு இருக்கு. வருஷம் போனாங்க, ஒண்ணு நடக்கல. ஆனா குழந்தை 20 வருஷமா போறோமா, குழந்தை இல்லை. ஒரு ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? போறாங்க, கடைக்கு செய்யறாங்க, ஆர்டர் எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க, பலி செலுத்துறாங்க, நல்லா செலுத்திட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. ஒரு ஹல்லேலூயா. ஒன்னும் நடக்காது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சர்ச்சைக்கு வந்த ஜெபம் பண்ண சோத்திரம் பண்ண இது பண்ண சாப்பிட்டா போறோம்னா ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுது? இதெல்லாம் ஆண்டவர் செய்யணும். அதனால ஒன்றும் நடக்காது. நத்திங் ஹேப்பன். ஒண்ணுமே நடக்காது. 20 வருஷம் போனா ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு கடைசியா வருஷம் போகும்போது அவளுக்குள்ள ஒரு தாகம், ஒரு வாஞ்சை ஆண்டவர் இடைப்பட்டதுனால அப்போ ஆண்டவர் உண்மையாய் தேடுகிறார். கணவர் எல்லாருமே அங்க பலி செஞ்சுட்டு இருக்காங்க. இவன் மட்டும் ஓடி வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிக்க. அது வரைக்கும் அம்மா கண்ணீர் வரல. அது வரைக்கும்
நடக்கல, என்னென்னவோ பண்ணா வருஷமா நடக்கல. அன்றைக்கு உட்கார்ந்து முழுதால் படிச்சு தேவி தேவி அழுவ ஆரம்பிக்கிறா. அங்க ஏறி ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் சொல்ற, என்ன குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்கிறாமா, ஏன்னா உதடுதான் அசையுது, உதடுதான் அசையுது, உள்ளத்துல அழுவுறா, கண்ணீர் வருது. போதையில வந்து இங்க போதையில பேசிட்டு இருக்கான்னு அவர் சொல்றா, ஆண்டவரே நான் குடிச்சு வந்து இங்க உளறல, என் இருதயத்தின் கிளேசங்களை, என் வேதனைகளை, என் அவமானங்களை, என்னுடைய கஷ்டங்களை, துக்கங்களை கர்த்தரிடத்தில் ஊற்றிவிட்டேன் என்று உண்மையால் கர்த்தரை தேட ஆரம்பித்த மொழியில கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அடுத்த வருஷம் போகும்போது ஒரு சிங்க குட்டியை கூட்டிட்டு போனான். ஹல்லேலூயா. அத்தனை வருஷம் நடக்காதது உண்மையா முழு இருதயத்தோடு தேடினா கண்டிப்பா கண்ணீர் வரும். முழு ஆத்மாவோடு தேடினா கண்டிப்பா சத்தம் வரும், ஆர்ப்பரிப்பு வரும். ஹல்லேலூயா. தேடிட்ட உடனே அடுத்த வருஷம் ஆண்டவர் அன்னைக்கே அவருடைய தொட்டார் ஆண்டவர். அடுத்த வருஷம் வரும்போது ஒரு சிங்கக்குட்டி சாமுவேல் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. ஆமென். உலகம் கண்டிராத, வேதம் கண்டிராத ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உண்மையாய் முழு இருதயத்தோட கர்த்தரை நினைச்ச கர்த்தரை தேடல என்ன வரும்? நீ கேட்காதது நடக்கும். கேட்டா ஏதாவது ஒரு குழந்தை கொடுத்துருங்க, கண்ணு தெரியாம காது கேட்காம குட்டியை நட்டி ஏதோ ஒரு ஆண்பிள்ளையை கொடுத்து கேட்டா, ஆனா ஆண்டவர் கொடுத்தாருங்க. பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், ஒரு ப்ராப்பர்ட்டி மேன் ஆஃப் காட், தீர்க்கதரிசி கர்த்தர் கொடுத்தாரு. எப்படி நடந்துச்சு தெரியுமா? கர்த்தரை உண்மையாக தேடல. அது வரைக்கும் சர்ச்சுக்கு போனான். ஆமென். அது வரைக்கும் பலி செலுத்தலாம். வருஷந்தோறும் போறாங்கன்னு சொல்லு, வழக்கமா வருஷந்தோறும் போறாங்க. நம்ம வாரத்தோறும் சபைக்கு வரோம், ஒண்ணும் நடக்கல. காரணம், உண்மையாய் நான் கர்த்தரை தேடல. இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரை உண்மையாக முழுமையாக தேடுங்க. கடமைக்காக, பொய்யாகவோ, ஆதாயத்துக்காகவோ, இல்ல சுயநலத்துக்காக கர்த்தரை தேடாதீங்க. உண்மையாக நீங்க தேடிங்கன்னா உன் வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்காதது நடக்கும். யாருக்காகவோ கர்த்தரை தேடாதீங்க, உங்களுக்காக தேடுங்க. அவர் அன்பை ருசி பாருங்க, அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நான் சொல்றேன், இப்படி நீங்க தேடினால் உங்களுக்குள்ள ஒரு மனத்தாழ்மை வர ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உபவாசத்துல வந்தவங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு இடைப்பட்டாரு. என்ன தெரியுமா? பெருமை உங்களை விட்டு போகணும், பிடிவாதம் உங்களை விட்டு போகணும், மேற்கினை உங்களை விட்டு போகணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் அவங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இது உங்களுக்கு டச் பண்ணி விட்டுறேன். நம்ம ஆண்டவர் தேடுறவங்க என்ன பண்ணுவோம்னா பெருமை இருக்காது. ஹல்லேலூயா. நீ ஒண்ணு சொன்னேன் நானே, பெருமை ஒருத்தருக்குள்ள இருக்குதுன்னா உண்மையா அப்படியே தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட பிசாசு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்ன அப்படி சொல்ற நினைப்பாங்க? நேத்து ஆண்டவர் இடைப்பட்டது. பெருமை ஒருத்தருக்குள்ள இருக்குன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்படியே அந்த பெருமையை பிசாசை காட்டுகிறது, தாழ்மை என்பது கிருபையை இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இயேசு சொன்ன இயேசு கிறிஸ்து சீசனுடைய காலை கழுவுனார். அவ்வளவு பெரிய தெய்வம் சீசனுடைய காலை கழுவுனாரு. இன்னைக்கு நீங்களும் நான் ஏமாத்தணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏமாத்தணும். நம்ம ஒரு பிளேட்டை கழுவுறதுக்கு யோசிக்கிறோம், மற்றவங்களுடைய எச்ச பிளேட்டை கழுவுறதுக்கு யோசிக்கிறோம். ஆனா காலை கழுவுனார் ஆண்டவர் தெய்வம். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்றேன், நீங்க ஆண்டவர் தேடிங்க, உண்மையை தேடிங்க, மனத்தாழ்மைக்குள்ள வரும், நீங்களே வந்து எல்லாத்தையும் செய்வீங்க. அந்த தாழ்மை தரித்து கொள்ளுங்க. நான் சொல்றேன், பெருமை இனிமேல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நான் விசேஷமா சொல்றேன், யாருக்கும் இல்ல, இந்த சபைக்கு வர பிள்ளைகளுக்கு பெருமை இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கணும். தாழ்மையை நீங்கள் கத்துக்கொள்ளணும், பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். ஆமென். ஹல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம ஃபேமிலி குழந்தைங்க பக்காவா வளர்த்துருக்காங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வரும்போது சொன்னாங்க, சிஸ்டர் நான் பார்க்கல, ஒரு அம்மா பாட்டி சாப்பிட்டு வச்சு பிளேட்டை அதை எடுத்து போயிட்டு வெளியே வெயிடாம ஒரே ஒரு தூக்கிட்டு வராங்க. நம்ம போல செய்வோம், கொஞ்சம் யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் தாழ்மை. நல்ல வாழ்க்கை வயசு சும்மா அப்படி பார்ப்பாங்க, என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு தூக்கி எதுவுமே வெளியே வைக்கிறாங்க. இதுதாங்க தாழ்மை உள்ளவர்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கணுமா? நான் சொல்றேன், எல்லாருக்கும் உதாரணமா நீங்களும் பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும். ஹல்லேலூயா. நான் அப்படி வளர்த்துருக்கேன் இல்லையான்னு தெரியல, ஆனா அவங்க அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. விடாம ஏன்னா தேவனுடைய அன்பு அவர்களுக்குள்ள இருக்கிறது. பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும் சொல்றேன். நீங்க அப்படி பிள்ளைகளை என்ன பண்ணணும், அந்த பெருமை மேட்டிமை இருக்கக்கூடாது. உங்களுக்கும் சரி, பெருமை மேட்டிமை தூக்கி போடுங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது, பிடிவாதம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனையோ விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதம் இருந்துச்சு, ஆனா ஆண்டவருக்குள்ள வர வர அந்த தாழ்மை வர வர பிடிவாதத்தை தூக்கி போட்டார். எத்தனையோ பேர் சொல்லி கேட்கல, பாஸ்டர் சொல்லி எத்தனையோ மூத்தவர்கள் சொல்லி எல்லாம் கேட்கல, ஆனா அவர் சொன்னாலும் தூக்கி போட்டேன்.
நீங்க நான் சொல்றேன், பிடிவாதமும் பெருமையும் வேட்பினையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாரை குறித்தும் பேசுறவங்க பணத்தையோ செல்வத்தையோ அழகையோ செல்வாக்கை குறித்து எதை குறித்து இருக்காங்க. தாழ்மையான கடவுளுக்குள்ள கர்த்தரை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கோடிகளில் உயர்த்துவார், கண்மலையில நிறுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது நம்பர் 2, கர்த்தரை எப்படி தேடணும்? நம்பர் 2, கர்த்தரை அதிகாலையில் தேடுங்கள். நான் ஸ்பீடா ஓடுறேன். கர்த்தரை அதிகாலையில் தேடுங்கள். நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. அது 8:18, ஐஸ்வரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. கர்த்தர் சொன்னார். 8:19, பொன்னையும் தங்கத்தை பார்க்கிறோம் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிறோம் என் வருமானம் நல்லது. 20, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதையிலும் நடத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள அதிகாலையில் அவர் தேடினீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த பணத்துக்காக ஓடுறீங்களே, பொண்ணுக்காக ஐஸ்வர்யத்துக்காக ஓடுறோம், சிலர் கனத்துக்காக நம்மளை பெருமையா புகழ்ந்து பேசுறோம். அவன் சொல்லிட்டு கேட்குறீங்களா? சிலருக்கு நல்லா பாடினா அந்த பெருமை வந்துடும், அங்கேயே அவங்க ஒழுங்கி போயிடுவாங்க. சில நல்லா பிரசங்கம் பண்ணாங்கன்னா அந்த பெருமை வந்துடும், அங்கேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு. சில நல்லா ஆராதனை பண்ணாங்களா அந்த பெருமை வந்துடும், அங்கேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு. சில நல்லா நான் ஜெபிக்கிறேன், பெருமை வந்துச்சு, அங்கேயே ஸ்டோரி க்ளோஸ். ஹல்லேலூயா. சில ஆண்டவர் கொடுத்த வரங்கள், நான் ஜெபித்த பிசாசு வருது, வியாதியை சொல்லி சுகமாக்குறாங்க, அந்த கொஞ்சம் கனம் நேரம் வருதுன்னா அப்பே தூக்கி தரணும், இல்லைன்னா அவங்க அடிச்சிடும். நான் நேற்று சொன்னேன், லூசிபர் அவ்வளவு பெரிய தேவதூதன் இன்னைக்கு பிசாச உலகத்துக்கு தெரியுதுக்கு ஒரே காரணம் அவனுக்குள்ள இருந்த பெருமை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருள் நீதி எண்ணிக்கல் உண்டுன்னு சொல்றாரு. ஆனா சொன்னாரு, அவர் தேடினா என்ன வரும்? பொண்ணையும் தங்கத்தையும். நான் பார்த்த பொண்ணுன்னா என்ன? கோல்டு. தங்கம்னா என்ன? கோல்டு. நான் யோசிச்சு கேட்டேன், என்ன பொண்ணையும் தங்கத்தை என்ன சொல்றேன்? தங்கம்னா கோல்டு, பொண்ணுன்னா சுத்தம் தங்கம். ஹல்லேலூயா. அப்படியே 24 கேரட்னு சொல்லுவோம்ல, தங்கம்னா 22 கேரட் தான். நீங்க போற தங்கம்லாம் 916 ஓகேவா? அதெல்லாம் 22 கேரட். அதுல சுத்தம் கிடையாது, காப்பர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் தங்கம். 24 கேரட் இருப்பாங்க. பிஸ்கெட் அது கூட செய்ய முடியாது, பிஸ்கெட்டா இருக்கும், அது எந்த பொருளும் வராது, அப்படியே கட்டி வைப்பாங்க, பிஸ்கெட் கட்டி மாதிரி இருக்கும். ஆமே, அதுதான் சுத்த தங்கம். அது கூட கொஞ்சம் காப்பரை மிக்ஸ் பண்ணாதான் தங்கமா மாறும். இதுதான் பொண்ணுக்கு தங்கத்துக்கு உள்ள வித்தியாசம். ஆண்டு சொல்றேன், அந்த பொண்ணையும் இந்த தங்கத்தையும் என்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ராஜா சொன்னா பிச்சைக்கார தெய்வம் இல்லை. ஆமே. ஹல்லேலூயா. காதில் இருந்தாலும் கழட்டி போடுறீங்க, மூக்கில் இருந்தாலும் கழட்டி போடுறீங்க, உங்களுக்கு தங்க வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இல்லைங்க, அவர் வீதிய தங்கத்தினால் இருக்கிறாருங்க. ஆண்டவர் அந்த தங்கத்தை நமக்கு கொடுப்பார், தங்கத்தை சேர்த்து வைக்கணும்டா. ஹல்லேலூயா. அதே ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப ஐஸ்வர்யம் கர்வம் நிலையான பொருளும் தங்கமும் எல்லாமே யாருக்கு இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்கு. அப்ப நீ கர்த்தரை தேடுகிறார். அந்த வசனம் சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். உங்க களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவாரு. எப்போ? அதிகாலை கர்த்தரை தேடணும். சோம்பேறியா நம்ம தேடணுமா? இல்ல, அவர் காலையில் எழுந்து அவர் முகத்தை பார்க்கணும். ஒரு நாட்டு அதிபர் நேரம் இல்ல, வெடிக்காலை டெய்லி 3 மணிக்கு அவருடைய பிரயர் டைம். ஒரு ராணுவம், இந்த நாட்டுக்கு ராணுவ போர் சண்டை வர போகிறது. ராணுவ தளபதி வந்து இவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான், அந்த அதிபதிக்கு கேட்டுதான் ஒரு ராணுவத்தை இவங்க போர் பண்ணணும், ஃபைட் பண்ணணும். அப்போது கேட்கறதுக்கு வெளியே வெயிட் பண்றாரு. அப்ப டிஏபி சொல்றாரு, நான் உடனே எமர்ஜென்சி கால், நான் உடனே அதிபரை வெயிட் பண்ணி ஆகணும். ராணுவ தளபதி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இப்போ அவரை வெயிட் பண்ண முடியாது. என்ன, இந்த 3 மணிக்கு அவர் பிரயர் டைம், அவர் யாருமே பேச மாட்டாரு. 3 மணிக்கு தேவனிடத்தில் மட்டும்தான் பேசுவார். நம்ம 3 மணிக்கு பிசாசோட பேசிட்டு இருக்கோம். பிசாசு என்ன அழுத்துச்சு, பிசாசு என்ன இதை பண்ணிச்சு, அதை பண்ணிச்சு, அதை பேசிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு 3 மணிக்கு முடிச்சுட்டு ஜெபம் முடிச்சுட்டு வெளியில வராரு. வந்த உடனே இது மாதிரி அவர் சொல்லி பதட்டமா சொல்லும் போது அப்படியே எடுத்து ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, அந்த யுத்தமே இல்லாமல் கேன்சல் ஆயிருக்கு. ஒரு கையை கத்தலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நாம் முதல்ல அதிகாலையில இருந்து கர்த்தரை பார்க்கணும், கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து தினமும் அதிகாலையில பிதாவை தேடுகிற வழக்கம் கொண்டிருந்தார். இயேசு அதிகாலை டெய்லி இயேசு பிதாவை தேடுவார். நாம் தினமும் அதிகாலை கர்த்தரை தேட வழக்கம் இருக்கிறது. சங்கீதம் 63:1 சொல்லியிருக்கிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது,
என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. வாஞ்சியா தேடணும். 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை வார்த்தைக்கு நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறோம் பாருங்க. ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், இதெல்லாம் நீ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, நேரம் இல்லை. நாலு வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு ஆமென், ஹalleluya. சுத்தமானார். அப்ப நான் சொல்றதை முடிக்கிறேன். அப்ப நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையானது அந்த வசனம் நிறைய இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகிற அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேட தேட உன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை தேட தேட கர்த்தர் உன்னுடைய தலையை உயர்த்திட்டே இருப்பார். ஆண்டவரை தேட தேட உன் பிள்ளைகளின் குடும்பத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அப்போ எதற்காக கர்த்தரை தேடாதீங்க, உண்மையாய் கர்த்தரை தேடுங்க. பக்கத்துல சொல்லுங்க, உண்மையாய் கர்த்தரை தேடுங்க. ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவரை நீங்க உண்மையாய் தேடும்போது, முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட கர்த்தரை தேடும்போது, அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள், வெற்றியை காண்பீர்கள், மகத்துவத்தை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீங்க. ஆண்டவர் உயர்வான ஸ்தானங்களை உங்களை நிறுத்துவார். நான் சொல்றேன், இதுதாங்க ரகசியமே. இதுவரைக்கும் வாழ்க்கை எதுவுமே நடக்காம இருக்கிறதா? ஒன்றும் படாதீங்க, கர்த்தரை தேடுங்க. உண்மையாய் தேடுங்க, உள்ளத்தோடு தேடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேடுங்க. இன்னைக்கு நான் சொல்றது, எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? இன்னைக்கு எதற்காக நான் தேட மாட்டேன்? சுயநலமா நான் வாழ்ந்தது போதும். சர்ச்சைக்கு நான் சுயநலமா ஆண்டவர் தேடி முதல்ல வந்தேன். இன்னை வரைக்கும் சுயநலமா வாழக்கூடாது. ஹalleluya. ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு வரும்போது சுயநலமா வந்தோம். ஏதோ தேவை, ஏதோ கஷ்டத்துக்கு எல்லாரும் இயேசுக்கு வந்தோம். ஆனா இன்னைக்கு அவர் அப்பா, நான் பிள்ளை, அவரை பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை என் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய முகத்தை பார்க்கணும், அவர் பிரசன்னத்தை உணரணும், அவரை நான் பார்க்க போறேன் ஒரு ஆவல் உள்ளத்துல, ஒரு காதலன் ஒரு காதலியை பார்க்க போகிற பொழுது வருகிற ஒரு எண்ணத்தை காட்டிலும், பரிசுத்த அன்பை காட்டிலும் நாம் ஓடி வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்.